பரங்கிப்பேட்டை அருகே கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கடலுக்கு சென்று மர்மமான முறையில் மாயமான 3 மீனவர்கள் சக மீனவர்களால் நடுக்கடலில் பத்திரமாக மீட்கப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் மனோகர் ஆகிய இருவருடன் புதுச்சேரியைச் சேர்ந்த நாகவேல் என்பவரும் இணைந்து கடந்த ஜூன் 3ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். ஆனால் திட்டமிட்டபடி அவர்கள் கரை திரும்பவில்லை. 4 நாட்களாக மீனவர்கள் பற்றி எந்த தகவலும் இல்லாததால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். இதனை அடுத்து விசைப்படகு சங்கத்தினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஹெலிகாப்டர் மூலமும் கடலில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று கடலூர் சோனங்குப்பத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றபோது கரையிலிருந்து சுமார் 19 நாட்டிகள் மைல் தொலைவில் ஒரு விசைப்படகு தத்தளித்துக் கொண்டிருப்பதை உற்று நோக்கினர். அங்கு சென்று பார்த்தபோது அது மாயமான பரங்கிப்பேட்டை மீனவர்களின் படகு என்பது தெரியவந்தது. உடனடியாக அவர்களை மீட்ட சோனங்குப்பம் மீனவர்கள் அவர்களுக்கு முதலுதவி அளித்து கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் மீனவ கிராமங்களில் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்தது முதல் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்கு அஞ்சுவதாகவும் மக்கள் யாரும் யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை என தென்காசி பாவூர் சத்திரத்தில் நடைபெற்ற கட்சி விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியுள்ளார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் தென்காசி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் கட்சியில் இணையும் விழா மற்றும் அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சிறப்பிடம் பிடித்த மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு தாவேக மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளை முறைப்படி கட்சியில் இணைத்துக் கொண்ட அமைச்சர் அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி தமிழகத்தில் தற்பொழுது ஊழல் இல்லாத லஞ்சமில்லாத நல்லாட்சி நடந்து வருவதாகவும் பொதுமக்கள் யாரும் எந்தவொரு அரசு வேலைக்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என தெரிவித்தார். மேலும் லஞ்சம் வாங்குபவர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஊழல் இங்க பார்த்தாலும் ஊழல் தானே சந்திச்சிங்க. பார்த்ததெல்லாம் ஊழல், போற இடம்லாம் ஊழல், ஒரு டிரான்ஸ்ஃபர் போடனா ஊழல், ஒரு இடத்துல நம்மளோட தேவை கேட்டு போனாலும் 1000 ரூபா கொடுப்பியா 500 ரூபா கொடுப்பியா, இதை மட்டும்தான் நம்மளோட காதல கேட்டிருப்போம் இல்லையா? தேவையான சரியான எல்லா விதத்திலும் நமக்கு நியாயம் இருந்தும் ஊழல்ங்கிற ஒரு கோர்வையினால நம்மளை மூடி ஒடுக்கி வைக்கப்பட்டோம். இனி அப்படி ஒரு ஆட்சி நம்ம ஆட்சி கிடையாது. அப்படி ஒரு சூழல் நமக்கு வராது என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பணம் கேட்டால் உடனே நீங்க புகார் தெரிவிக்கலாம். யாரும் பயப்படாதீங்க. உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ஏரியாவில் இருக்க உங்க செயலாளர் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவர்கள் மூலமாக நீங்க பதிவு பண்ணலாம். உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். செங்கம் அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட காலை சிற்றுண்டி உணவில் பள்ளி கடந்த விவகாரத்தில் அந்த உணவை சாப்பிட்ட 11 பள்ளி குழந்தைகளுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அயோத்தியா பட்டணம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மொத்தம் 58 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு வழக்கம் போன்று இன்று காலையும் வழங்கப்பட்ட சிற்றுண்டி உணவை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே 11 மாணவர்களுக்கு அடுத்தடுத்து திடீரென கடுமையான வாந்தியும் தலைச்சுற்றல் மற்றும் மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உணவை சோதித்து பார்த்தபோது சமைக்கப்பட்ட உணவிற்குள் பல்லி ஒன்று இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குழந்தைகளின் நிலை மோசமடைந்ததை கண்ட பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்த ஜெகன் ஆம்புலன்ஸுக்காக காத்திராமல் உடனடியாக தனது சொந்த காரிலேயே பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு மேல் பள்ளிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைந்தார். அங்கு பாதிக்கப்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கிடையே தகவலறிந்த செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேலு மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் குழந்தைகளின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் தரமான சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார்.
கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் 2 மோட்டார் சைக்கிள்கள் அதிவேகமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரமாஞ்சி நகரைச் சேர்ந்த வெள்ளைப்பாண்டி என்பவரது மகன் அருண் பாண்டியன். இவர் நேற்று இரவு இளம்பூவனம் பகுதியிலிருந்து கோவில்பட்டி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் சிதம்பராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரது மகன் சுப்புராஜ் என்பவர் கோவில்பட்டி நகருக்குள் வந்துவிட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக 2 பைக்குகளும் கண்ணி வைக்கும் நேரத்தில் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட அருண் பாண்டியன் மற்றும் சுப்புராஜ் ஆகிய இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த நாலாட்டின்புத்தூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறாய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்துக்குள்ளான இருவரும் தலைக்கவசம் அணியாமல் பயணித்ததே இந்த திடீர் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் அருகே ஏலகிரி மலைக்கு சுற்றுலா சென்ற குடும்பத்தினர் பயணித்த ஆட்டோ மீது பின்னால் வந்த சொகுசு கார் மோதி கவிழ்ந்த விபத்தில் 13 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாங்கிஷாப் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது உசேன். ஆட்டோ ஓட்டுநரான இவருடைய வீட்டிற்கு கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து அவருடைய உறவினர்கள் வந்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏலகிரி மலைக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டு முகமது உசேன் தனது ஆட்டோவில் குடும்பத்தினரை ஏற்றிக்கொண்டு ஆம்பூரிலிருந்து ஏலகிரி நோக்கி புறப்பட்டுள்ளார். ஆட்டோ ஆம்பூரை அடுத்த சோலூர் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு பின்னால் அதிவேகமாக வந்த ஒரு கார் எதிர்பாராத விதமாக ஆட்டோவின் பின்புறத்தில் பலமாக மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆட்டோவில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த நபிஷா அஞ்சும், ஷீபா நாஸ், ஷகிலா பானு மற்றும் 13 வயது சிறுவன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் நபிஷா என்பவரின் 13 வயது மகன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.